Hello everyone, welcome to Kasana Kitchen. இன்னைக்கு நம்ம இட்லி மஞ்சூரியன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லியை வச்சு ரொம்ப டேஸ்டா குவிக்கா செய்யற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இட்லி பொரிச்சு எடுக்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக 4 டீஸ்பூன் மைதா மாவு எடுத்துர்க்கேன். அது கூட கொஞ்சமா தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் காரத்துக்காக. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இல்லைனா ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா இட்லியில் வந்து ரொம்ப மாவு ஒட்டிடும், அது ஒரு மாதிரி பஜ்ஜி மாதிரி ஆயிரும். ஸோ அது மஞ்சூரியன் பண்ணுறப்போ நல்லா இருக்காது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இட்லி வந்து நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துடலாம். இட்லி வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும். என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம், பட் நீளமாக இருந்தது அப்படின்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு பீஸாக எடுத்துகிட்டு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணி உள்ளே போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். சில நேரங்களில் நமக்கு இட்லிலாம் மிச்சமாகிடுச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து கரெக்டாக வரும். கட் பண்ணுறக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறம் எடுத்து பண்ணுறப்போ. ரொம்ப நேரம்லாம் இது ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. நம்ம அந்த அவுட்டர் லேயர் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர், அது மட்டும் வேகிற அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். ஒரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் இருந்தாவே போதும். ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஒட்டி இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறம் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம மீதம் இருக்க எல்லா இட்லியும் பொரிச்சு எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம மஞ்சூரியன் பண்ணுறக்காக ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துடலாம். அது கூட ஒரு 5 பல் பூண்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்குனது, 3 பச்சை மிளகா நீளமாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். இதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ பூண்டு வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா அதோட கலர்லாம் சேஞ்ச் ஆகிட்டு நல்ல ஃப்ளேவர் வருது. இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கணும், அதை சேர்த்துடலாம். அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா, அதுவும் இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துடலாம். மஞ்சூரியனுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக தான் இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை ஆக தேவையில்லை, ஒரு நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் ஃப்ரை ஆனால் போதும். இது கூட இப்போ காரத்துக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் ஒரு வாட்டி வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டீஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், அதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ். நீங்கள் இது அதிகமாக கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஸ்வீட்னஸ் அதிகமாக பிடிக்கும் அப்படின்னா. அதே மாதிரி இது கூட கொஞ்சம் சுகர் கூட சேர்த்துக்கலாம், ஸ்வீட்னஸ் அதிகமாக பிடிக்குங்கிறவங்க. ஆனால் நான் இன்றைக்கி சுகர் சேர்த்தலை. இது ஒரு வாட்டி லைட்டாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா பச்சை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் வந்து இன்றைக்கி நம்ம இட்லிக்கு டிப் பண்ணுறக்காக ஒரு பேட்டர் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுவே மீதம் இருந்தது. ஸோ அந்த மைதா மாவு மிக்ஸே நான் வந்து இதில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லா கொதிக்கிறப்போ கொஞ்சம் இன்னும் நல்லா கெட்டியாகும். இது ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நல்லா கரெக்டாக இந்த மாதிரி கிரேவி கன்சிஸ்டன்சியில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த இட்லி எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த கிரேவி எல்லாமே வந்து இட்லியில் வந்து மிக்ஸ் ஆகணும். கிரேவி வந்து இந்தளவுக்கு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இட்லி எல்லாம் சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த மஞ்சூரியன் வந்து இந்த மாதிரி சாஸியாக இருக்கும். ஸோ அந்த கிரேவியோட அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா கிரேவி கம்மியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளோட இட்லி மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கசானா கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஹாப்பி குக்கிங்!